நான் என்ன செய்வேன் நீங்க கேட்கிற 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் 5000 ஏக்கர்னு எடுப்பேன். விளையும் நிலங்களை உருவாக்குவேன். விளைச்சலுக்கு பயன்படாத திறம்ப கிடங்களை மேய்ச்சல் நிலங்களா மாற்றுவேன். பெரிய பெரிய பண்ணைகளை போடுவேன். கிருனா கிரு மட்டும் வளர்ப்பேன் 1000 மாடு. ஓங்கோல்னா ஓங்கோல் மட்டும் வளர்ப்பேன். சிவப்பசைனா சிவப்பசைக்கு மட்டும் வளர்ப்பேன். சாக்கிவால்னா சாக்கிவால் மட்டும் வளர்ப்பேன். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர்ல குளம் வைக்கிடுவேன். குளத்தை சுத்தி மரத்தை நட்டுவேன். முதல்ல அகற்றி இழத்தி எது என் மாட்டுக்கு தீவனமா அதெல்லாம் வளர்த்துவேன். அங்க பறவைகள் அதிகமா அடையக்கூடிய பல மரங்களை நடுவேன். ஆலமரம் அரச மரத்தை அதிகமா நடுவேன். ஏன்னா அதான் 24 மணி நேரம் ஆக்சிஜன் தருது. எழுதி வைத்துக்கொள். என் நாட்டை வேளாண்மை செய்கிற நாடாக மாற்றி காரை ஏற்றுமதி செய்கிற இந்த நாடு ஒரு நாள் சோறை ஏற்றுமதி செய்கிற நாடாக நான் மாற்றல. நீ பார்த்துக்கிட்டே தம்பி தங்கச்சி அண்ணன் சொல்றத கேளு. உலகத்தில் இன்னும் 10 ஆண்டுகளில் தங்கம் வைத்தவன், வைரம் வைத்தவன், பெட்ரோல் வித்தவன் இவனெல்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான். எவன் நீரும் சோறும் வைத்திருக்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன். உலகம் கற்பிக்குது. ஜான் ஆண்டனி ஆலன் இங்கிலாந்து பொருளாதார மேதை கற்பிக்கிறான். ஆசிய நாடுகள் தான் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எவன் அதிக தங்கம் வைத்திருக்கானோ எவன் அதிக பணம் வச்சிருக்கானோ அவன் பணக்கார நாடுன்னு இல்லை. ஐரோப்பிய நாடுகள்லாம் நீர் பொருளாதாரம், தண்ணீர் எவன் அதிகமா வச்சிருக்கானோ அந்த நாடு தான் பணக்கார நாடுன்னு மதிப்பிடுறான்.